வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பழம் போலவே வாழைத்தண்டிலும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதை உணவில் சேர்த்து வர பல உடல்நல பிரச்சனைகளை தடுக்கலாம். வாழை மரத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. வாழைப்பூ தொடங்கி வாழைத்தண்டு வர வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆரோக்கியத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்க்கரை நோயை தடுக்கவும் என்றும் இளமையோடு இருக்கவும் வாழைப்பூ சாப்பிடுங்க. பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வாழை மரத்தின் இந்த பகுதிகளைப் போலவே வாழைத்தண்டிலும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வாழைத்தண்டை சமைத்து சாப்பிட்லாம், அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். இதை ஜூஸாக எடுத்துக்கொள்ள விரும்புபவர்கள் வாழைத்துண்டை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை நல்லா அரைச்சி வடிகட்டிக்கணும். இதோட எலும்பிச்சை சாறு, உப்பு சேர்த்து குடிக்கலாம். உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வாழைத்தண்டு பற்றி தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதில் முதலாவதாக உடல் எடையை குறைக்க வாழைத்தண்டு ஜூஸ். உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்க விரும்பினா வாழைத்தண்டு ஜூஸை உங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் நிறைஞ்சிருக்க நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கலோரிகள் வளர்ச்சித மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. அதே சமயம் வாழைத்தண்டு உங்களை நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வச்சுருக்கும். வாழைத்தண்டில் காணப்படும் சிறப்பு வகை நார்ச்சத்து உடலில் உள்ள கொழுப்பை குறைச்சி எடை இழப்புக்கு வழிவகுக்குது. அடுத்ததாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளை நீக்குது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கல், அசிடிட்டி, அஜீரணம் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வாழைத்தண்டை உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். இது நெஞ்செரிச்சல் அப்படி இல்லைன்னா அசிடிட்டி பிரச்சனைக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். வாழைத்தண்டில் நிறைஞ்சுள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்த உதவுது. அடுத்ததாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. வாழைத்தண்டில் நிறைஞ்சிருக்க விட்டமின் B6 மற்றும் இரும்பு சத்துக்கள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்க உதவுது. அதே சமயம் வாழைத்தண்டில் காணப்படுற பொட்டாசியம் சத்துக்கள் கொலஸ்ட்ராலை நீக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது. இது இதயம் மற்றும் உடலோட தசைகளை வெளிப்படுத்துது. அடுத்ததாக சிறுநீரக கற்களுக்கு சிறந்த தீர்வு. சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவங்க வாழைத்தண்டு ஜூஸோட சிறிதளவு ஏலக்காயை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இது சிறுநீரகங்களை ரிலாக்ஸ் செய்து சிறுநீரக கல் பிரச்சனையை தடுக்க உதவுது. வாழைத்தண்டு ஜூஸோட சிறிதளவு எலும்பிச்சை சாறு கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம். இது சிறுநீரக கற்களுக்கான சிறந்த வீட்டு வைத்தியம். இதோட வாழைத்தண்டு சிறுநீரக பாதை தொற்றினால் ஏற்படும் வலி மற்றும் அசௌகரியத்தையும் குறைக்குது. அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் நன்மை தருது. உடலில் இன்சுலின் அளவுகளை சீராக வைத்துக்கொள்ள வாழைத்தண்டு உதவும். இரத்த சர்க்கரையோட அளவுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்க வாழைத்தண்டு ஜூஸை வடிகட்டாமல் குடிக்கலாம். இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. நாவல் பழம், கொய்யா இலைகள் போலவே வாழைத்தண்டு ஜூஸும் சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்த வீட்டு வைத்தியமாக இருக்கும். இதை தவறாமல் உங்களுடைய உணவு முறையில் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக உடல் நச்சுத்தன்மை நீக்கி செரிமானம் மேம்பட வாழைத்தண்டுகளோட சாறு உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இது சிறந்த டயூரிக் பண்புகளை கொண்டிருப்பதால் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுது. உடலை சுத்தம் செய்கிறதோட முக்கியமாக குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது. இது நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறதுனால குடல் இயக்கங்கள் சீராகுது. அடுத்ததாக வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்குது. சிறிது இஞ்சியை வாழைத்தண்டு சாரோட சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள கொழுப்பு குறையும். இது செரிமானத்தையும் எளிதாக்கும். வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் உதவும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால 1 அப்படி இல்லைன்னா 2 கப் சாற்றை குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு நிரம்பிடும். சீக்கிரத்தில் பசியும் எடுக்காது. அடுத்ததாக இரத்த சோகையையும் குணப்படுத்துது. இரும்புச்சத்து நம் உடலில் குறைவாக இருக்கும்போது இரத்தத்தின் அளவு குறைஞ்சி இரத்த சோகை ஏற்படுது. இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. எப்படி கீரை, பேரிச்சம்பழத்துல எல்லாம் இரும்புச்சத்து இருக்குதோ அதே போன்று தான் வாழைத்தண்டிலும் இருக்குது. மேலும் இதில் வைட்டமின் B சத்தும் இருக்குது. உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு வாழைத்தண்டு சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக மலச்சிக்கலுக்கு மருந்தாகுது. வாழைத்தண்டில் உள்ள நார்ச்சத்து எடை இழப்புக்கு மட்டும் நன்மை பயக்கும். ஆனால் உங்கள் இயக்கத்தை பராமரிக்கவும் உதவுது. அதிகபட்சமாக நார்ச்சத்து இருக்க வாழைத்தண்டோட சாற்றை வடிகட்டாமல் எடுத்து குடிக்கணும். அடுத்ததாக ஹைப்பராசிட்டியை தடுக்குது.
வாழைத்தண்டு உங்கள் உடலில் அமில அளவுகளை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது மற்றும் வெப்ப எரிப்பு அதிக அமிலத்தன்மையிலிருந்து நிவாரணம் அளிக்குது. அமிலத்தன்மையின் போது சிறந்த முடிவுகளுக்கு வாரத்திற்கு 3 முறை எடுத்துக்கொள்றதுக்கு பரிந்துரைக்கப்படுது. இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச வாழைத்தண்டை அனைவரும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.